நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 12 பேரை கொன்ற காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க 4 கும்கி யானைகள் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் களத்திலிருந்து இணைகிறார். ஆல்வின் சுரேஷ், இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த யானையை பிடிக்க? ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 7 வருட காலமாக ராதாகிருஷ்ணன் என்ற ஒற்றை காட்டு யானை ஒன்று சுற்றித் திரிகிறது. இந்த காட்டு யானையானது அப்பகுதியில் இருக்கக்கூடிய 12 பேரை கொன்றுள்ளது. தற்பொழுது இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியதின் பேரில் இந்த காட்டு யானையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக முதுமலையிலிருந்து 4 கும்கி யானைகளான விஜய், வசீம், பொம்மன், சீனிவாசன் ஆகிய 4 கும்கி யானைகள் இன்று களமிறக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் முதுமலை கால்நடை மருத்துவர் டாக்டர் ராஜேஷ்குமார் தலைமையிலான மருத்துவ குழுவினரும் இந்த பகுதியில் யானையை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இந்த யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்படும் பட்சத்தில் இந்த யானையை கொண்டு செல்வதற்காக வாகனங்களும் ஜேசிபி இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த காட்டு யானை அடர்ந்த வனப்பகுதியில் இருப்பதால் வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்து அந்த ராதாகிருஷ்ணன் என்கிற காட்டு யானையை கண்காணிக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.